அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 20:27-28. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்றைக்கு மாலை சீசர்கள் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தின் தரிசனத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இவர்கள் நினைத்திருந்தார்கள், இயேசு மரித்து விட்டார், இனி அவரை பார்க்க முடியாது. பார்த்ததாக சொன்ன ஸ்திரீகளின் செய்திகளையும் நம்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த தினத்தன்று மாலையிலே ஆண்டவர் இயேசு தோன்றி தமது சிஷ்யர்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். என்றால் இந்த தரிசனம் எத்தனை பெரிய அற்புதமான ஒரு தரிசனம் பாருங்க. அப்படி அந்த மகிமையான தரிசனத்தை தரிசித்த சீஷைகள் மத்தியிலே ஒரு சீசன் அங்கே இருக்கவில்லை. அந்த சீசன் யார் என்றால் தோமா. அப்படி இல்லாதனால அவன் அப்படியே கர்த்தர் விட்டுள்ள. இந்த தோமாவுக்காகவே அடுத்த வாரம் அதை போலவே மீண்டும் தரிசனமானார். என்றால் இந்த தோமாவை எவ்வளவாய் நேசித்து அவன் சந்தேக சுபாவத்திலிருந்து விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எடுத்த முயற்சி ஆச்சரியமானது. நமது தெய்வம் தமது தேவ பிள்ளையிடத்திலே பலகீனத்தை கண்டு உதவ மாட்டான் என்று மிதித்து தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல. அந்த பலகீனத்தில் அவரது பலனை பூரணமாய் விளங்க பண்ணி, கிருபையை பெருக பண்ணி தூக்கி நிறுத்துகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணுங்க. நான் ஒரு காயத்தில் கைகளை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன்னு சொன்னாருங்க. நாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீ நிரூபித்து காட்டும் என்று கேட்க நமக்கு எந்த தகுதியும் உரிமையும் கிடையாது. பதிலாக அவருக்கு கீழ்ப்படிவதும் அவரை விசுவாசிப்பதுமே நமக்கு தேவை. பலவிதமான சந்தேகத்தோடு இருக்கலாம், கேள்விகளோடு இருக்கலாம், அவிசுவாசத்தோடு இருக்கலாம். நிரூபிக்கணும்னு விரும்பாம சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிங்கள். கிருபைநாதர் நம்ம கிருபையை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.